பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு தமிழ்நாடு அதிர்ச்சி அடைகின்ற அளவிற்கு நேற்று முன்தினம் ஒரு சம்பவம் கோவையிலே நடைபெற்றிருக்கிறது. அது மட்டும் படிச்சிருங்க, கொடுத்தது மட்டும் படிச்சிருங்க போதும். திங்கட்கிழமை எடுத்துடலாம். கோவை ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு வந்த மாணவர், அவர் பேர் அமுதன், நேற்று 20 பேர் கொண்ட கும்பலால, அதுவும் அவர் கூட படிக்கக்கூடிய மாணவர்களாலே அடிச்சு கொல்லப்பட்டிருக்கிறார். இதை ஏதோ ஒரு தனிநபர் சம்பவமாக நாம் பார்க்க முடியாது. இதற்கு அரசு முழு பொறுப்பு எடுக்க வேண்டும். ஏன்னா வழக்கு விசாரணைக்காக மாணவர் அமுதனை நேற்று முன்தினம் கோவை செட்டிப்பாளையம் போலீசார் அவர்கள் காவல் நிலையத்திற்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க, வர சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மாணவர்கள் மத்தியில போதைப் பொருள் விற்கிற சிலரை பத்தி அமுதன் கிட்ட காவல்துறையினர் விசாரிச்சிருக்கிறாங்க, தகவல் வாங்கியிருக்கிறாங்க. அந்த தகவலை ரகசியமா வச்சு குற்றவாளிகளை பிடிச்சு போதைப் பொருள் விவரங்களை வந்து நம்ம திங்கட்கிழமை குடும்பம் இங்க பேசுங்க. இப்போதைக்கு முடிச்சிடறேன். என்னன்னு மட்டும் சுருக்கமா சொல்லுங்க. என்னன்னு இல்ல வந்து எதை கூட இதான் துறைக்கு அனுப்ப போறோம். இல்ல நீங்க கொடுத்திருக்கிற இல்ல இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் துறைக்கு அனுப்பப்பட்டு முறையான விவரங்கள் மென்ஷன் பண்ணுங்க. ஒரு 4 இன்சிடென்ட் இருக்கு, மென்ஷன் பண்ணுங்க. இந்த 3 நாட்கள் மட்டும் 4 இன்சிடென்ட் இருக்கு, அதை மட்டும் மென்ஷன் பண்ணிடுறேன். போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ய வேண்டிய காவல்துறை போதைப் பொருள் வித்த நபர்களை அழைச்சு புகார் கொடுத்தவர் பத்தின தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோபத்துலதான் மாணவர் அமுதனை அந்த கும்பல் அடிச்சு கொலை செஞ்சுட்டுதா அமுதனுடைய பெற்றோர் ஊடகங்கள்ல பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. காவல்துறை ஏன் இவ்வளவு அலட்சியமாக நடந்துக்கிறதுன்னு இந்த அரசு ஒரு விளக்கம் கொடுக்கணும். இனியும் இது மாதிரி சம்பவங்கள் நடக்காம இந்த அரசு பார்த்து கொள்ள வேண்டும். மாணவர் அமுதனுடைய கொலைக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்க வேண்டும். அதே மாதிரி மாணவ உறுப்பினர் அப்போ திங்கட்கிழமை வந்து இந்த கவன தீர்மானத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்ன பிறகு போதுங்க, ஊரை சொல்லிட்டீங்க, நடந்த சம்பவத்தை சொல்லிட்டீங்க, இது குறித்து நீங்க எனக்கு வந்து அனுமதிங்கன்னு கேளுங்க. நான் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை திங்கட்கிழமை கண்டிப்பாக எடுத்து அப்போது நீங்க முழுமையாக இதை பற்றி விவரத்தை சொல்லலாம். மாண்புமிகு போதும் இல்ல இது இந்த ஒரு நீங்க வரேன். நீங்க கொடுத்திருக்கிற தீர்மானத்தை நான் படிச்சிடுறேன். கோயம்புத்தூர் தனியார் கல்லூரியில் போதைப் பொருள் பயன்பாடு குறித்து புகார் அளித்த கள்ளக்குறிச்சியை சேர்ந்த அமுதன் என்ற மாணவரை 20 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக தாக்கி கொலை செய்தது குறித்து மாணவர்களிடையே ஏற்பட்டுள்ள பதட்ட நிலை குறித்து அதோட நம்ம நிறுத்திட்டோம்னா மென்ஷன் பண்றது அதுதான். விவரங்களுக்குள்ள நீங்க போகிறதா இருந்தா நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் இல்ல இதுக்குள்ள நான் போகிறதா இருந்தா கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்திருக்கலாமே. பள்ளி பதில் உட்காருங்க. நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்க. நீங்கள் இதில் இது குறித்து உங்கள் கவலையை நீங்கள் வெளிப்படுத்தும் விதத்தில் நீங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டீங்க. இது போதுமானது. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் நீங்க பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல முழு விவரம் அரசு இல்ல முழு விவரத்தையும் அரசு தெரிந்து உங்களுக்கு பதில் அளிப்பார்கள். மென்ஷன் பண்ணிட்டாங்க, எல்லாம் தெரிஞ்சிச்சு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசுங்க. இல்ல நீங்க மென்ஷன் பண்றேன்னு பாருங்க, விவரம் பேச ஆரம்பிச்சு அனுமதிக்க முடியாது. அதை மட்டும் படிங்க. என்ன குடி அதை மட்டும் படிங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்று மேகமலை வனப்பகுதியில் உள்ள மலை கிராம மக்களை வெளியேற்ற கோரும் நடவடிக்கையை கண்டித்து இது குறித்து கவன தீர்மானம் திங்கட்கிழமை உங்களுக்கு பதில் வரும். படிச்சு அதை மட்டும் படிங்க. நாளே இல்லை, படிங்க. மலை கிராம மக்களை வெளியேற்ற கோரும் நடவடிக்கையை கண்டித்து 98 கிராமங்களை சேர்ந்த சுமார் 5000த்திற்கும் மேற்பட்டோர் பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து விவாதிக்க உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். நான் உறுப்பினர் காலையிலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். திங்கட்கிழமை அதுக்குரிய விரிவான பதில் உங்களுக்கு அளிக்கப்படும். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசுங்க. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நீங்க பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோயம்புத்தூர் மாவட்டம் உட்கார சொல்லுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, கோயம்புத்தூர் மாவட்டம் இந்துஸ்தான் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஏற்பட்ட ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து ஒரு சின்ன அறிக்கையை நான் கீழ்கண்டவாறு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் ஒரு குயிக் ரெஸ்பான்ஸ் இந்த அவையில வைக்க ஆசைப்படுறேன். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட அந்த மாணவர்களோடு மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த
ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக அவை முன்னவர் இருங்க, உட்காருங்க, நான் பண்றேன். உட்காருங்க 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 உட்காருங்க, நான் சொல்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க 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 நீங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னது தொடர்பாக அந்த தொகுதி எம்எல்ஏ ஏதாவது மென்ஷன் பண்றதா இருந்தா என்ன கொடுத்தீங்கன்னா அந்த 2 வரி 3 வரி தான் சொல்லணுமே தவிர வரலாறு சொல்லுவதாக இருந்தால் நிகழ்ச்சியை முழுவதுமாக சொல்வது கவன ஈர்ப்பு தீர்மானமாகவே நான் எடுத்திருக்கலாமே. மாண்பு உறுப்பினர் மகராஜன் அவர்கள் அதை மட்டும் சொல்லுங்க, படிங்க. என்ன கொடுத்தீங்க அதை மட்டும் சொல்லுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, அங்க 3 தலைமுறையாக அந்த மக்கள் அங்க வாய்ச்சு கொண்டு இருக்கிறார்கள். 2021 சீபிலித்தூர் புலிகள் சாராங்கம் சொல்லி சட்டம் வந்துச்சு. இல்ல மாண்பு உறுப்பினர், இல்ல அதே பிரச்சனை குறித்து நானும் இது கவன தீர்மானம் கொடுத்திருக்கிறேன். அதை மட்டும் சொல்லி முடிங்க. திங்கட்கிழமை விரிவா நீங்க அதை பற்றி விளக்கம் சொல்ல போறீங்க. நானும் கவன தீர்மானம் கொடுத்திருக்கோம். அதை எடுத்துக்கோங்க. இது 3 வட்டமும் போராடி நேத்து 7ஆம் தேதி கலெக்டர் ஆபீஸ்ல 25,000 மக்கள் அந்த கலெக்டர் ஆபீஸ்ல போராடினாங்க. போதும். நான் என்ன மாண்பு உறுப்பினர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கடமலை மயிலை ஒன்றியத்தில் உள்ள தும்மக்குண்டு மேகமலை பகுதிகளில் கடந்த 100 ஆண்டுக்கு மேலாக விவசாயம் செய்து வரும் விவசாயிகளின் சிறப்பு காவல்துறை வைத்து வெளியேற்ற முற்படுவதால் ஏற்பட்ட பதட்ட நிலை குறித்து மகராஜன் அவர்கள் நீங்க கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கீங்க. அதை மென்ஷன் பண்ணியாச்சு. அதை நான் படிச்சும் காமிச்சிட்டேன். திங்கட்கிழமை உரிய முறையில் விவாதம் நடத்தப்படும். திங்கட்கிழமை இது குறித்து இதே பிரச்சனை குறித்து உங்களுக்கு திங்கட்கிழமை விரிவான விவாதங்கள் வைத்துவிடும். மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, தேனி மாவட்டம் மேகமலை பிரச்சனை பொறுத்தவரையும் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர் திரு சண்முகம் அவர்களா இருக்கட்டும், எல்லோரும் மாண்பு முதலமைச்சரை பார்த்தார்கள். இது உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஒருவேளை தமிழக காவல்துறை உதவி செய்யலைன்னா சிஆர்பிஎஃப் பயன்படுத்துங்க சொல்லியிருக்காங்க. இதை கடந்த 3 நாட்களாக உடனடியாக உச்ச நீதிமன்றத்துடைய சீனியர் அட்வொகேட்ஸ் கூட நம்மளுடைய முதலமைச்சர் பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்த கேஸ் வரும்போது உறுதியாக சட்ட ரீதியான போராட்டம் உறுதியாக தமிழக அரசும் சரி மாண்பு முதலமைச்சரும் சரி தேனி மாவட்ட மக்களோட எப்பொழுதும் ஒன்றிணைந்து நிற்பார்கள். உச்ச நீதிமன்றத்தில் சட்ட ரீதியான போராட்டத்தில் நாங்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பதிவு செய்கிறோம்.